உங்கள் வாழ்க்கையில் அருள் அதிகமாக சேர வேண்டும் என்று நினைக்கின்றீர்களா? இதுதான் வழி, வேற வழி இல்லை. ஒன்று அன்னதானம், தர்மம், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தன்னை உணர்தல். இப்போ என்னை ஏன் நீங்கள் இத்தனை பேர் மதிக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுவோம், அது ஏற்றுக்கிற மாதிரி இருக்கும். எஸ் ஆர் நோ? எப்படி வருது அந்த பதில்? எங்கிருந்து வருது? டிரான்சென்டென்டல் வாய்ஸ், இறைவன் சொல்கிறார், எல்லாம் ஓகே. எல்லாமே இறைவன் சொல்லித்தர மாட்டார். சில பல விஷயங்களை நம்ம தான் சிந்திக்கணும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஆராய்ச்சி பண்ண 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 அப்புறம் நீங்கள் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணணும்லாம் அவசியம் இல்லை. ஆட்டோ பைலட் மோடில் அதுவே ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும். இஷ்டத்துக்கு ஆராய்ச்சி பண்ண. என் கூட இருக்கிற மணியவோ மாரியவோ நீங்கள் கேட்டு பாருங்க, நான் இங்கே மட்டும்தான் பேசுவேன், அவசியமான இடங்களில் மட்டும்தான் பேசுவேன். மற்ற நேரங்களில் நீங்கள் என்னை கவனித்தீர்கள் என்றால் உட்காந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். பாதி பேர் கூட இருக்கலாம், நான் மென்டல் ஆகிட்டேன்னே நினச்சிட்டாங்க. என்ன அநியாயத்துக்கு பேச மாட்டான், முன்னாடியாவது கொஞ்சம் நஞ்சமாவது பேசுவான். சுத்தமாக பேச மாட்டேன். ஏன்? உங்ககிட்ட பேசி உங்களை நான் கன்வின்ஸ் பண்ணி ஆப்போசிட்டில் இருக்கிறவனை தாஜா பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி எப்படியும் என்னை ஏமாற்றிட்டு தான் போக போகிறான். எஸ் ஆர் நோ? நான் இது எதுக்கு நான் எனர்ஜியை வெளியில் வேஸ்ட் பண்ணணும்?